பீர்ல 4% இருந்து 5% தான் ஆல்கஹால் இருக்கணும். ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று. பிராண்டி விஸ்கிலாம் 35% மேல இருக்கும். 100 மில்லி எடுத்துக்கிட்டா 35% ஆல்கஹால் இருக்கும். 35 மில்லி, 40 மில்லி. பிராந்தியில 40க்கு மேல. அதெல்லாம் ராவா குடிக்க முடியாது. பீர் அப்படியே ஊத்திக்கலாம். பிராந்தி விஸ்கில ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும், இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும். ஏன்னா அவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும், அடர் ஆல்கஹால் இருக்கும். அதில் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி போட்டு இவர் அந்த மாநாட்டில் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிராந்தியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குது, விஸ்கியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குது, பீரில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குது, பீரை அப்படியே குடிக்கலாம், பிராந்தியை தண்ணி இல்லைன்னா சோடா கலந்து தான் குடிக்கணும், விஸ்கியை இது கலந்து தான் குடிக்கணும் அப்படின்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? அதாவது எப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு. இவர் தான் மது ஒழிக்க போகிறாரா?